உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாக போகிறார்களா? அமித்ஷா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட மீட்டிங்கில் இந்த மாதிரி விஷயம் தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதனால் அடுத்தடுத்து திமுக அமைச்சர்களை தொடர்ந்து அமலாக்கத்துறை ரெய்டு மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கைதாக போகிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் நிலையில் கட்சியில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நீக்கப்பட்டவர்களை மீண்டும் கட்சியில் சேர்க்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தார். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. செங்கோட்டையன் திடீரென டெல்லிக்கு சென்று அனைத்து அமைச்சர்கள் முக்கியமாக அமித்ஷாவை சந்தித்தார். அதுவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். முகத்தை கைக்குட்டையால் மறைத்து கொண்டும் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். இது இந்த ஒரு புகைப்படம் சோஷியல் மீடியாவில் செமையாக ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு. இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முக்கியமாக பேசின விஷயம் என்னன்னா, அமைச்சர் துரைமுருகன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் முன்னாள் அமைச்சர் பொன்முடி ஆகியோர் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் தேர்தலுக்கு முன்னால் விரைவாக விசாரிக்க உத்தரவிடுமாறு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அமித்ஷாவிடம் கோரிக்கை வச்சிருக்காங்க. அதே போல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மீதான வெளிநாட்டு கார் இறக்குமதி வழக்கு, டாஸ்மாக் மற்றும் மணல் முறைகேடு வழக்குகளையும் விரைந்து விசாரிக்க வலியுறுத்தியிருக்காங்க. இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவதற்கான வாய்ப்புகள் அதிகம்.